இவ்வளவு சவுண்ட் கொடுக்குற, யாராச்சும் வராங்களான்னு பாரு. எங்க போய் தொலைஞ்சாலுவோ? ஏய் நிலா! அம்மா, என்னம்மா? எதுக்கு இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏடி, நீ என் பக்கத்துல தானே படுத்திருந்த? கண்ணு முழிச்சு பார்த்தா உன்னை ஆள காணோம். எங்கடி போன? இவ்வளவு நேரம் எங்க இருந்துட்டு வர? அது அது இல்ல, இங்கதாம்மா இருந்தேன். பக்கத்துல என்னன்னா புது இடமா இருக்குல்ல, அதனால எனக்கு தூக்கம் வரல. நானும் எவ்வளவு புரண்டு படுத்து பார்த்தேன், தூக்கம் வர மாட்டேன்ருச்சு. அதான் இப்படி உலாத்திட்டு வரலான்னு அப்படியே வந்தேன். நீங்க என்ன கூப்பிட்டுட்டீங்க. நான் இங்கதான் இருக்கேன், எங்கேயும் போலாமா? சரிடி, உனக்கு தூக்கம் வரலன்னு எந்திரிச்சு வந்தேன். வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வர வேண்டியதானடி? நான் உங்களுக்கு எழுப்பணும் தான் நினைச்சேன். ஆனா நீங்க அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் தூங்குறவங்களை எப்படி எழுப்பேன்னு நானே எந்திரிச்சு வந்துட்டேன். சரி, அது இருக்கட்டும். ரூபி உன் கூடவா இருக்கா? இல்லம்மா, ரூபி என் கூட இல்லையே. ஏமா, ரூம்ல இல்லவா? அவங்க இல்லையடி. நம்ம தூங்க போகும்போது ஏதோ போன் வந்திருக்கு, பேச போறேன்னு சொல்லிட்டு போனா. சரி, பேசி முடிச்சிட்டே வந்து தூங்குவான்னு பார்த்தேன். கண்ணு முடிச்சு பார்த்தா உன்னையும் காணும் அவளையும் காணும். இன்னும் ரெண்டு பிள்ளைகளையும் காணுமே, வெளியில என்னமோ உட்காந்துருக்கலான்னு பார்க்கலான்னு வந்தா ரெண்டு பேரையும் வெளியிலையும் காணும். அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். நான் அவளையும் கூப்பிட்டேன், அவளையும் ஆள காணும். அதான் கேட்கிறேன், உன் கூட என்னமோ இருக்காளானே. அம்மா, நான் ரூம்ல இருந்து வரும்போது கூட அவ ரூம்ல இல்லையே. நான் நினைச்சேன் இன்னும் போன் பேசி முடிக்கல போல, அதான் ஆள காணும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு நேரம் ஆயும் வராம இருக்கா. ஏமா, அவ ஒருவேளை போன் பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே அங்க தூங்கிருப்பான்னு நினைக்கேன். ஏன்னா இன்னைக்கு காலையில சீக்கிரமாவே முடிச்சிட்டாலே, ஒருவேளை அந்த டயர்ல என்னமோ தூங்கிட்டாலோ என்னமோ. நான் போய் எழுப்பி கூட்டிட்டு வரேம்மா, நீங்க போங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். நானும் இதை நினைச்சுதான் அங்க போய் பார்த்தேன். ஆனா அவ இங்க இல்லடி. நான் வீடு முழுக்க எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், எந்த ரூம்லயுமே இல்ல. எங்க போனானே தெரியலடி. அம்மா, என்னம்மா சொல்லுதிய? அது எப்படி வீட்ல இல்லாம இருப்பா? நீங்க அத்தை ரூம்ல போய் பாத்தீங்களா? அங்க என்னமோ அத்தைகிட்டயும் மாமா கிட்டயும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருந்து தூங்கிருப்பா. அங்க போய் பாத்தீங்களா என்ன? பாத்துட்டேன்டி, ஆனா அவ அங்க இல்ல. எல்லா ரூம்லயுமே பாத்துட்டேன், கிச்சன் முழுக்க பாத்துட்டேன், ஆனா காணோம். சரி, மாடியில போய் பாத்துட்டு வரியா? ஒருவேளை மாடிக்கு என்னமோ போயிருந்தாலும் போயிருப்பாள்ல. நீ போய் பாத்துட்டு வாங்க கொஞ்சம், அங்க என்னமோ இருக்காளான்னு. மாடியிலையா? அம்மா, அவ அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அங்க இருந்தாதான் எனக்கு தெரிஞ்சிருக்குமே. அங்கெல்லாம் இல்ல அவ. ஏன்டி இவ்வளவு நேரம் நீ என்ன மாடியிலே இருந்த? அது அதான் நான் உங்ககிட்ட சொன்னேனம்மா, எனக்கு தூக்கம் வரல, அதனால அப்படியே செத்த நேரம் உலாத்திட்டு வரலான்னு போனேனே. அதனாலதான் மாடிக்கு போனேன். அங்க போனா கொஞ்சம் காத்தாகல இருக்கும், கொஞ்சம் நடந்தேன்னா சீக்கிரம் தூக்கம் வந்துருமேனே மாடியில தான் நடந்துக்கிட்டு நீனே. நான் அவ்வளவு நேரம் அங்கதான் இருந்தேன். ரூபி ஒருவேளை அங்க இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆனா அவ அங்க இல்லையே. அடியே, ரூபிய வீடு முழுக்க தேடிட்டேன்டி, எங்கேயுமே இல்லடி. அவளை காணும்டி, எங்க போனான்னு தெரியலையே. மணி வேற 3 மணி ஆச்சுடி. எங்கடி போனா? வீட்டுல இருந்தாதான் நம்ம கண்ணுல தென்பட்டு இருப்பாளே. இவ்வளவு சத்தம் கொடுத்ததுக்கு என்னன்னு கேட்டிருப்பாளடி. ஆனா எங்கேயுமே இல்லையடி. எங்கடி போனா அவ? அம்மா, எதுக்கு இப்ப இப்படி கவலைப்படுறீங்க? அவ என்ன சின்ன பிள்ளைய தொலைஞ்சு போக? அவ வீட்டுல தான் எங்கேயாச்சும் இருப்பா. நீங்க அவளை காணோன்னே டென்ஷன்ல தேடி இருப்பீங்க, அதனால அவளை பாத்துருக்க மாட்டீங்க. நான் இன்னொருக்கா போய் பாத்துட்டு வரேன். ஏதாச்சும் ஒரு ரூம்ல படுத்திருப்பா, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க கவலைப்படாம இருங்க, இங்கதான் இருப்பா. வீட்டை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாமா. நான் நல்லா தாண்டி வீடு முழுக்க தேடினேன், வீட்டுல அவ எங்கேயுமே இல்ல. எவ்வளவு நேரம் ஆனாலும் அவ என் கூட தானே வந்து தூங்குவா. நான் எங்க போனாலும் என்ன தேடி வந்துருவா. இப்ப கூட போன் பேசும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா, அம்மா நான் நைட்டு உன் பக்கத்துல தான் வந்து தூங்குவேன்ட்டு. நானும் அந்த நம்பிக்கையில வந்து தூங்கிடுவாளேன்னு செத்த கண்ணு சொன்னேன். கண்ணு முடிச்சு பார்த்தா அவளை காணும். இப்ப என்ன நீ அவளை பார்க்கலன்னு சொல்லுத? இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் என் பிள்ளை எங்க போனாலோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ, நான் எங்கன்னு போய் தேடுவேன். அப்ப அம்மா சொன்ன மாதிரி ரூபி வீட்டுல இல்லையா? வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்படி போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தானே போவா, சொல்லாம போக மாட்டாளே. நானும் இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான்னு மெத்தனத்திலே இருந்துட்டேனே. என்ன எங்க போனா? அத்தை, என்னடி என்னாச்சு? ஏன் அத்தை ஒரு மாதிரி நிக்கிறாங்க? நீ ஏன் இப்படி முடிச்சுட்டு நிக்கிற? என்ன? என்ன சொல்லுடி, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? என்ன? ரூபியை காணோம் மாமா, வீட்ல அவ எங்கேயுமே இல்ல.
ஏய் என்னடி சொல்ற? ரூபி வீட்ல இல்லையா? நாங்களும் வீடு முழுக்க தேடிட்டோம் மாப்ள. ஆனா வீட்ல எங்கேயுமே இல்ல. என் பிள்ளை இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமே எங்க போனா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியலையே. கடவுளே, என் பிள்ளைய பத்திரமா என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துரு. என் பிள்ளை எங்கேயும் போயிருக்க கூடாது மாப்ள. கொஞ்சம் வெளியில அக்கம் பக்கத்துல கொஞ்சம் விசாரிங்க மாப்ள. என் பிள்ளை போன நம்ம டவர் கிடைக்காம ரோட்ல நின்று பேச போறேன்னு என்கிட்ட போயிருக்காம. அவ வாய் திறந்து படப்படன்னு பேசுவாளே தவிர அவளுக்கு கூரே இருக்காது. விவரம் கிட்டவா. போய் கேளுங்க மாப்ள. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என் பிள்ளை வேணும். கொஞ்சம் தேடி பாருங்க மாப்ள. மாமா கொஞ்சம் போய் பாருங்க மாமா. ரூபி எங்கேயாச்சும் போயிருக்க போறா. கொஞ்சம் பாருங்க மாமா. ஐயோ அத்தை, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ரூபிக்கு எதுவும் ஆகாது. அவ நல்லதா இருப்பா. அவ எங்க போவா சொல்லுங்க? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. அவ என் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பாளே. இன்னுமா வரல? நான் அப்பவே வந்திருப்பான்னு நினைச்சேன். மாப்ள என்ன சொல்றிய? அப்போ ரூபி வெளியே போயிருக்காளா? எங்க போயிருக்கா? யார் கூட போயிருக்கா? என்கிட்ட எதுவும் அவ சொல்லலையே. ஆமா, எங்ககிட்ட எதுவும் அவ சொல்லலையே. எங்க மாமா போயிருக்கா? அவ வெளிய போனது உங்களுக்கு தெரியுமா? ஐயோ போச்சு. மைக்கேல் அண்ணன் தானே ரூபிக்கு gift வாங்கி கொடுத்துட்டு உடனே கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. நானும் கூட்டியாந்து விட்டு பாருங்களேன் நினைச்சேன். ஆனா இன்னும் கொண்டாந்து விடலையா? இப்போ இதை எப்படி இவங்க கிட்ட சொல்லுவேன்? நான் வெளியில கூட்டு போயிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ மைக்கேல் அண்ணனை நம்பி நான் ரூபி அனுப்பி வச்சேன்னு தெரிஞ்சா என்னையும் சேர்த்துல தப்பா நினைப்பாங்க. நான் இதை பத்தி நிலா கிட்ட வேற சொல்லலையே. ஏதோ பேச்சு வாக்குல மறந்துடவும் செஞ்சுட்டேன். இப்ப இவளுக்கு தெரிஞ்சா இவ்வளவு நான் கோவப்படுவா. எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறேன்? மாமா, அவ உங்ககிட்ட எங்க போறதா சொல்லிட்டு போனா? நேரம் இவ்வளவு நேரம் ஆச்சு. இன்னும் அவ வீட்டுக்கு வரல. எங்க மாமா போயிருக்கா? மாப்ள, இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் எதுக்கு மாப்ள அவளை வெளியில அனுப்பி வச்சீங்க? தனியாவா போயிருக்கா? கூட யாரும் போலையா? ஏய் என்னடா என்னாச்சு? மச்சான் ரூபி வீட்டுல இல்லடா. ஏய் என்னடா சொல்ற? ரூபியை காணுமா? அவ என்ன சின்ன பிள்ளையாடா தொலைஞ்சு போறதுக்கு? அவங்கதான் யாருக்கிட்டயே சேர்ந்து கதை விட்டுக்கிட்டு இருப்பா. நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். இதுக்கா இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஹால நின்று சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க? போய் தூங்குங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். டேய் சொன்னா புரிஞ்சுக்கடா. அவ வீட்டுல இல்ல. இன்னும் அவ வீட்டுக்கு வரலடா. டேய் என்னடா சொல்ற? அது எப்படி? இந்நேரத்துக்கு தான் வந்திருப்பாளே. மைக்கிள் நான் 1/2 மணி நேரத்துல கொண்டாந்து விட்டேன்னு சொன்னார்லடா. மணி 3 மணி ஆயிட்டுடா. இன்னுமா குட்டியாந்து விடல? நீ போன் பண்ணி கேட்டியா இல்லையா? அவ வீட்டுல இல்லைங்கிறது எனக்கு இப்ப தாண்டா தெரியும். நான் மைக்கிள நான் அப்பவே கொண்டாந்து விட்டுருப்பாரு. ஒருவேளை தூங்கிட்டு இருப்பான்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அத்தை இப்ப என்னன்னா ரூபி வீட்டுல இல்லைன்னு ரொம்ப சீரியஸா தேடிக்கிட்டு இருக்காங்கடா. இந்த நேரத்துல போய் நான் தான் மைக்கிள் கூட ரூபி அனுப்பி வச்சேன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா மச்சான். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னதான் அவர் மேல நம்பிக்கை இருந்தாலும் இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் நீ ரூபியா அவர் கூட தனியா அனுப்பி வச்சிருக்க கூடாது. நீனும் கூட சேர்ந்து போயிருக்கலாம்ல. இல்ல என்கிட்டயாச்சும் சொல்லல, நான் போயிருப்பேனே. ஏய் உனக்கு தோணுது எனக்கு தோணாமடா இருக்கும். நான் மைக்கிள் நின்றுட்டு நானும் கூட வரேன்னு தான் சொன்னேன். ஆனா மைக்கிள் இருந்தா இல்ல பக்கத்துலதான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொன்னாரு. அதனால தான்டா அனுப்புனேன். இப்போ புள்ளைய வேற காணும். எங்க போனான்னு தெரியலடா. எனக்கு பதட்டமா இருக்கு. ஏய் நீ பதட்டப்படாதடா. அதெல்லாம் அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. கிஃப்ட் வாங்க போனவா இப்ப தீபாவளி நேரமா இருக்கு. எங்கேயாச்சும் கூட்டமா இருந்திருக்கும், வேடிக்கை பார்க்கணும்னு அந்த அண்ணன்கிட்ட அடம்பிடிச்சு கூட்டிட்டு போக சொல்லியிருப்பா. அதனால அந்த அண்ணன் கூட்டிட்டு போயிருப்பாங்க. நான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கிறேன். எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்றேன். நீ அதுக்குள்ள ஏதாச்சும் சொல்லி சமாளி. ஆனா ரூபி மைக்கிள் அண்ணன் கூட தான் வெளியில போனதா அவங்க அத்தைக்கிட்ட சொல்லாத. ஏன்னா அவங்க அந்த காலத்துல உள்ளவங்க. இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளைய காணும்னா அவங்க மனசுலயும் ஏதாச்சும் நினைக்க தோணும்ல. அப்புறம் எல்லாம் தப்பா போயிடும். நீ அதை சொல்லாத இப்போதைக்கு. நான் அதுக்குள்ள ஃபோன் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கேட்டுட்டு நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு பயமா இருக்குடா. ஏதோ தப்பு பண்ணிட்டணும்னு தோணுது. அவ எங்க இருந்தாலும் நீ போய் கொஞ்சம் சீக்கிரம் அழைச்சிட்டு வந்துடா. என் மனசெல்லாம் படபடப்பா இருக்கு. அவனை பார்க்கணும் போல இருக்கு. போடா சீக்கிரம் போடா. வீரா நீ இவ்வளவு டென்ஷன் ஆகாத. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேனே. அப்புறம் என்ன? 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல ரூபி இங்க இருப்பா. நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். நீ டென்ஷன் ஆகாத. நீ இப்படி இருந்தனா அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வந்துடும். நீலா வேற உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கா. ஏதாச்சும் சொல்லி சமாளி. நான் போய் அவளை கூட்டு வரேன். என்ன நடக்குதுங்க? நான் ரூபியை காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரூபி வெளில போனது உங்களுக்கு தெரியுமா? அப்படி எங்க போயிருக்கா? அதுவும் இவ்வளவு நேரத்துக்கு அப்புறவே. மாமா அவ வெளில போனதை என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்லையே. என்னாச்சு? எனக்கு எதுவுமே புரியலையே. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை ஒன்றும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமே அவ எங்க போயிருக்கா? எங்க இருக்காளா? எப்ப வருவாளா? ஏதாச்சும் சொல்லுங்க மாப்பிள்ளை. இப்ப நான் என்ன பண்ண? மாமா அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க
நீங்க எதுவுமே பதில் சொல்லாம நிக்கிறீங்க? இல்ல அது வந்து ரூபி ரூபி என்ன மாமா மாமி சரியில்லை, பேச எதுக்கு இவ்வளவு தயங்குறாங்க? அப்ப ரூபிக்கு ஏதாச்சும் இல்ல மாமா, என்ன என்னாச்சு? ரூபி எங்க? ஆ? அம்மா, ரூபி புள்ள வந்துட்டா. இப்பதான் போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்கு. நானும் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். நல்லபடியா வீடு வந்து சேர்ந்தாலே. அடியே, எங்கடி போன? எங்க போன? இவ்வளவு நேரம் உன்னை வீட்டுல ஆள காணுமேனு தேடி பரித வச்சு போய் நிக்கிறேன். நீ என்னென்ன ஜாலியா இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் ஊர் சுத்திட்டு வர? ஆ? என்ன வர வர கொழுப்பு ஏறி போய் கிடக்குதா? உனக்கு சின்ன பிள்ளைன்னு சொல்லி நிறைய இடம் கொடுத்துட்டேன். அதனாலதான் கண்ணு முக்கு தெரியாம இப்படி ஓடிக்கிட்டு திரியிற. இன்னைக்கு உன் கையை காலெல்லாம் உடைச்சு நான் வீட்டுக்குள்ள போடுறேன். நீ எப்படி நீ வெளில போறேன்னு பாக்குறேன். திமிராய் போச்சு உனக்கு? ஆ? ரொம்ப திமிராய் போச்சா? அம்மா, அது வந்து வாயை திறந்த குன்றுவேன் பத்துக்க. இல்ல, இதுக்கப்புறமே உனக்கு இப்படியே விட்ட நீ கூட கொஞ்சம் ஓட்டம் போட ஆரம்பிச்சிருவ. இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாரு. அம்மா, அத வந்துட்டாலே விடுங்க. இல்லடி, இன்னைக்கு இவளுக்கு நான் குடுக்குற குடுக்கல இனி இந்த வீட்டை விட்டு அவ வெளில போக மாட்டா பாரு. போவியாடி? வெளியில போவியா? சொல்லு, வெளியில போவியாடி? அம்மா வேணாம்மா, அம்மா வலிக்குமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா அம்மா அடிக்காதீங்கம்மா. அம்மா எப்படி அடிக்கிறாங்க? அம்மா அடிக்காதீங்கம்மா. அம்மா விடுங்க. நிலா, நீ பேசாம இரு. அத்தா, சின்ன பிள்ளை அவளை எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? விடுங்க. மாப்ள, அவ சின்ன பிள்ளை நம்ம இடம் கொடுக்க போய்டா இப்படி தூர எடுத்து ஆடுறா. இன்னைக்கு அவ காலை உடைக்காம விட மாட்டேன் பாருங்க. போவியாடி? போவியா? அக்கா, எதுக்கு அவளை அடிக்கிறீங்க? அவ என்ன தப்பு பண்ணா? முதல்ல கோயில வச்சிருக்கத கீழே போடுங்க. கீழே போடுங்கன்னு சொன்னேன். மாப்ள, அது வந்து உங்களை அதை தூக்கி போடுங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்க போட போறீங்களா இல்லையா? போட்டுறேன் மாப்ள. டேய் மச்சான், பொறுமையா. இல்ல, நான் எதுவும் சொல்ல. இப்ப எதுக்கு அவளை அடிச்சீங்க? என்ன தப்பு பண்ணாலும் அடிச்சீங்க? அப்படியா அவ தப்பு பண்ணிருந்தாலும் அடிச்சுதான் கண்டிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? சின்ன பிள்ளை இப்படி மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. அப்ப உடம்பு தாங்குமா? என்ன ஏதுன்னு கூட கேட்கல, அதுக்குள்ள கை நீட்டியாச்சு. இவ்வளவு நேரம் பிள்ளைய காணும் பதறீங்க. இருக்குதானா? அவளை போட்டு இப்படி அடிச்சு கொள்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் பதறிக்கிட்டு இருந்தீங்களா? இங்க பாருங்க, இனிமேல அவன் மேல நீங்க கைய வச்சீங்க அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏய், சொல்லடி அவங்க கிட்ட, புள்ள மேல இனிமேல் யாராச்சும் கைய வச்சீங்க அப்புறம் இருக்கு. அடிக்க செய்றீங்க, அடிக்க. பாவம், எப்படி கதறா. இம்மா ரூபி, இங்க வாடா. சரி அழுவாத. இனிமேல் அம்மா அடிக்க மாட்டாங்க. அழுவாத, அழுவக்கூடாது. வலிக்குதோ? வலிக்குதோ? ஆமா, வலிக்குது மாமா. வலிக்குதா? சரி, நான் உனக்கு மருந்து போட்டு வரேன். அம்மா இனிமேல் அடிக்க மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன், அடிக்க மாட்டாங்க. என் தங்கம்ல, அழுவாத. மாமா இருக்கல்ல, இனிமேல் அழக்கூடாது. அழுவாத. இந்த பாருடி, சொல்லி வை. சாரி இல்ல பாத்துக்க. இன்னொரு தடவை இப்ப மேல யாராச்சும் கைய வச்சீங்க பார்க்க மாட்டேன். இல்ல மாமா, நான் அம்மா கிட்ட சொல்லுறேன். என்னம்மா, எதுக்குமா இப்படி அவளை போட்டு அடிக்கிறீங்க? எனக்கே பார்க்க கஷ்டமா இருக்கு. அவர் அவ மேல உயிரே வச்சிருக்காரு. அவர் கண்ணு முன்னாடி போட்டு அவளை போட்டு அடிச்சா அவரால் எப்படி தாங்கிக்க முடியும்? அவ தப்பு பண்ணா நீங்க அவளை திட்டலாம், மேல கைய வைக்க கூடாமா? கை நிமிந்த பிள்ளை மேல கைய வைக்க கூடாதுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப நீங்களே எதுக்கு அவளை போட்டு இப்படி அடிச்சீங்க? இல்ல
அவ இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் யார்கிட்டயும் சொல்லாம வெளில போயிட்டு வந்தாளா? அந்த கோவத்துல தான் நான் 2 அடி அடிச்சிட்டேன்டி. கோவத்துல அடிச்சீங்களா? கோவத்துல இப்படிதான் கண்ணு தெரியாம போட்டு அடிப்பாங்களா? நீங்க அடிச்ச அடியில எங்க தப்பா எங்கேயாச்சும் பழம் அடிபட்டு கோயம் பெருசாயிருச்சுன்னா உங்களால தாங்கிக்க முடியுமா? ஆ, இப்ப என்ன? அவ சொல்லாம போயிட்டா, அதானே உங்களுக்கு கோவம்? அவ சொல்லாமலாம் ஒண்ணு போகல, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. நான் வந்து அவளை அனுப்பி வச்சேன், போதுமா? மாமா, அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், விடுங்க. எனக்கு வலிக்கல, அம்மா தானே அடிச்சாங்க. எனக்கு வலிக்கல, விடுங்க மாமா. ஏய் வீரா, நீ கோபத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருடா. இதுக்கு மேல என்ன எங்கடா பொறுமையா இருக்க சொல்ற? அவன் மேல எந்த தப்பு இல்ல, தப்பு இல்லாம இப்படி என்னமா அடி வாங்கினா பார்த்தல, என்னால தாங்கிக்கவே முடியல. எல்லாம் என்னாலதான். இந்த பாரு, நான் தானே தப்பு பண்ண, அவன் எதுக்குடா அடி வாங்கணும்? பேசாம இரு சொல்லிட்டேன். மாமா வேணாம் மாமா, சொன்னா கேளுங்க. அம்மாக்கு எதுவும் தெரியாம தானே என்ன அடிச்சாங்க. தெரிஞ்சிருந்தா அடிச்சிருக்க மாட்டாங்க. வேணாம் மாமா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த பாருங்க, அவ வெளியில போறதை என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். என் அனுமதியோட தான் அவ வெளியில போனா. அவன் மேல எந்த தப்பு இல்ல. உங்களுக்கு கோவம் இருந்துச்சுன்னா அது என்கிட்ட காட்டுங்க. இப்ப என்ன, உங்ககிட்ட சொல்லாம போனதுக்கு அடிக்கணும். அது அவளை அடிக்க வேண்டாம், வேணா என்னைய போட்டு அடிங்க. நான் தானே உங்ககிட்ட எதுவும் சொல்லாம அவளை வெளியில அனுப்பி வச்சேன். அதனால என்னையே போட்டு அடிங்க. உங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் போட்டு அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். அவ மேல கைய வைக்காதீங்க. ஐயோ மாப்பிள்ள, இப்படிலாம் பேசாதீங்க. நான் போய் உங்களை அடிக்கவா? இங்க பாருங்க, அவ வீட்டுல இத்தனை பேர் இருந்து யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இவ்வளவு நேரம் ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு வராளேன்னு கோவத்துல தான் 2 அடி அடிச்சிட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போனது தெரிஞ்சிருந்தா நான் கையை வச்சிருக்க மாட்டேன். என்னை விட நீங்க தான் அவளை நல்லா பாத்துக்கிறீங்க. நீங்க சொல்லி அவ வெளியில போயிருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யார்கிட்டயும் சொல்லாம போய் நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா என்னால தாங்கிக்க முடியாதுல்ல. அதனாலதான் மாப்பிள்ள அடிச்சிட்டேன். இனிமேல நான் அவளை அடிக்க மாட்டேன், சத்தியமா இனிமேல அடிக்க மாட்டேன் மாப்பிள்ள. மாமா, அதான் அம்மா அடிக்க மாட்டேன்னு சொல்றாங்களே, இப்ப வச்சு கோவத்தை குறைங்களே. மாமா விடுங்க மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன். அதான் அம்மா சொல்றாங்களே, அம்மா மேலேயும் தப்பு இல்லை. நான் சொல்லிட்டு போயிருக்கணும்ல, சொல்லாம போனது தப்பு தானே. இந்த பாருங்க மாமா, அதெல்லாம் விடுங்க. நான் இப்ப உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதை கேளுங்க. இல்ல இல்ல, நான் யாரையும் எதுவும் சொல்லல, நீ அழுவாத. ஆ, இனிமேலு அம்மா உன்னை அடிக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், சரியா? என்ன மன்னிச்சிருஎன்ன? ஐயோ மாமா, எதுக்கு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்புறம் நான் அழுகை நிப்பாட்டவே மாட்டேன். எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க என்கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறீங்க. என்ன மாமா, எனக்கு கஷ்டப்படுத்தாத சொல்லிட்டேன். சரி சரி, நான் எதுவும் கேட்கல, விடு. நீ மனசு கஷ்டப்பட்டாத, என்னால தாங்கிக்க முடியாது. நான் எதுவும் சொல்லல. சரி சரி விடுங்க, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் ஏன் ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? அதான் அவங்க அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? ஏய் வாலே, நீ என்ன ஒப்பாரி வச்சுக்கிட்டு நிக்கிற? ரொம்ப நடிக்காத, உன் நடிப்புக்கு இங்க யாரும் ஆஸ்கார் அவர் கொடுக்க மாட்டாங்க. மாமா, ஏய் அடி வாங்கிறாத பத்துக்க. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் ரூபிய போட்டு அடிச்சதுக்கு எப்படி அவன் மேல கைய வைக்கலான்னு சண்டைக்கு போன. இப்ப நீ மட்டும் என்ன போட்டு அடிக்கலாமா? அப்போ அவளுக்கு வந்து ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னி இல்லல. அவன் குழந்தைல, அவளை போய் அடிச்சா எப்படி அவளால தாய்க்க முடியும்? ஆனா நீ அப்படியா? நல்லா ஆர்மிக்கு போய் உடம்ப கல்லு கணக்கா வளர்த்து வச்சிருக்க. எரும மாடு மாதிரி இருக்கிற உன்னை அடிச்சா உனக்கு என்ன வலிக்கவா போகுது? எங்க மாமா கரெக்டா சொல்லிருச்சு, மாடு மாடு எருமை மாடு. ஏட்டி, உனக்கு என்ன பார்த்தா சிரிப்பாவா இருக்கு? இன்னும் 4 வாங்குன்னு சொல்லி விட்டுருக்கணும். காப்பாத்துனல, இது எனக்கு தேவைதான். நல்லா சொல்லுவீல, நீங்களே எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்க? என் வீர மாமா தான் என்ன காப்பாத்துனுச்சு. என் வீர மாமாவுக்கு என் மேல கொல்ல பாசம். அதான் எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என் மாமா துடிச்சு போயிருது. ஆனா அதுல கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இருக்கா? இப்ப என்ன வெள்ள பூசணின்னு நீங்க தானே என்ன திட்டினீங்க. அப்ப இதுல இருந்து தெரியல, என் வீர மாமா தான் என் மாமா. உங்களை எல்லாம் நான் என் மாமாவாவே ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்க மாட்டேன்? ஏத்துக்கவே மாட்டேன். என் மாமானா அது வீர மாமா மட்டும்தான். அப்படியா? சரி சரி, அப்போ உன் மாமானா வீர மாமா தான். என்ன நீ மாமாவே ஏத்துக்க மாட்டேன், அப்படித்தானே? அதான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அடடா, இது தெரியாம நான் வேற வாங்கி வச்சுட்டேனே. இது முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அதெல்லாம் வாங்கியே வச்சிருக்க மாட்டேன். சரி சரி விடு, நீ அவனையும் மாமான்னு கூப்பிட்டுக்க, நான் அதை வேற யாரையாச்சும் கொடுத்துறேன்.
என்ன வாங்கி வச்சிருந்தீங்க? ஏய் புள்ளி, ஏதாச்சும் சொல்லி ஏமாத்தாத, குன்று கம்பத்துக்க. ஏய், அவளே என்ன நான் ஏமாத்த போறேன்? தீபாவளி எதுமா எல்லாரும் அவளுக்கு பரிசு வாங்கி கொடுத்தீங்க, சரி நம்மளே ஏதாச்சும் வாங்கி கொடுப்போமே. அவளுக்காக ஒரு பெரிய மேக்கப் பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். ஆனா அவதான் இப்போ என்ன அவன் மாமா இல்லைன்னு சொல்லிட்டாளா. மாமா இல்லைன்னதுக்கு அப்புறமே என்னத்துக்கு அதை கொடுத்துக்கிட்டு. மேக்கப் பாக்ஸா? அதுவும் பெரிய மேக்கப் பாக்ஸா? ஆமா, பெரிய மேக்கப் பாக்ஸ் பாத்துக்கா. அதுல லிப்ஸ்டிக்கு 50 கலர் இருக்கு. 50 கலரா? ஆமா, 50 கலர் லிப்ஸ்டிக் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த நீ கணத்துல போட்டிருக்கிய அந்த ரெட் கலர்ல இருக்க, அது பேர் என்னது? அது blush. ஆ, பிளஷ். அது அந்த பாக்ஸ்ல 10 கலர் இருக்கு. நீ 10 கலர்லயும் டெய்லி ஒவ்வொரு கலர் போட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும். 10 கலரா? 10 கலர்ல நமக்கு தெரிஞ்சது 2 கலர் தானே. ஒன்னு ரெட், இன்னொன்னு பிங்க். அப்புறம் இன்னும் 8 கலர் என்னலாம் இருக்கும்? இது மட்டும் இல்ல, அதுல நிறைய கலரு நெய் பாலிஷ் எல்லாம் இருக்கு. நீ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா அந்த நெய் பாலிஷ கையிலையும் காலையும் விட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும் தெரியுமா பாக்க. அப்படியா? ஐயோ, நம்ம கிட்ட இருக்கிறதே 3 கலர் தானே. அந்த 3 கலரை தானே மாத்தி மாத்தி போட்டுட்டு போறோம். இதுல நிறைய கலர் இருக்கு போலயே. அப்புறம் வேற என்னலாம் இருக்கு? அதெல்லாம் நிறைய இருக்கு. அது பேர்ல எனக்கு தெரியாது. நீ தானே மேக்கப் எல்லாம் போடுவ, அதனால உனக்கு தானே தெரியும். ஆனா எக்கச்சக்கமா இருக்கு, பெரிய பாக்ஸ். என்னால தூக்கவே முடியல தெரியுமா, அவ்வளவு பெரிய பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆத்தி, இவளை கவுக்குறதுக்கு இந்த ஒண்ணு போதுமே. ஆத்தி, பெரிய பாக்ஸா? அப்பனா நிறைய பொருள் இருக்குமே. 10 வருஷத்துக்கு நான் எந்த மேக்கப் திங்ஸும் வாங்க வேண்டாமே, அவ்வளவு பொருள் இருக்குமே. இது தெரியாம நான் என்னலாமோ பேசிவிட்டேனே. காலையில தான் எங்க அம்மா கிட்ட ஒரே ஒரு ஐப்ரோ பென்சில் வாங்கி தாங்கம்மான்னு கேட்டேன். கையில விளக்கமத்தை தூக்கிட்டு ஓடியா இல்ல மூஞ்சில ஏறிட்டான்னு கேட்டுச்சு. ஆனா இந்த மாமா எனக்கு விதவிதமா வாங்கி வச்சிருக்காங்களே. இது தெரியாம நீ என் மாமா இல்லைன்னு வேற சொல்லிவிட்டேனே. இப்ப இந்த மாமா எனக்கு தருமா தராதா? சரிடா, அவளுக்கு வேண்டாம் போல இருக்கு. அவ என்ன மாமான்னு கூப்பிட மாட்டேங்கிறா. என்ன மாமான்னு கூப்பிடாதவளுக்கு நான் எனக்கு கொடுக்கணும். நான் வாங்கின கடையிலே ஒன்னு திருப்பி கொண்டு போய் கொடுக்கேன். இல்லைன்னா இதை கொடுக்கறதுக்கு ஆளா இல்ல. மேக்கப் பாக்ஸ்ன்னு சொன்னாலே வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன், நம்ம வீட்லயே நிலா இருக்காளே. நிலா, நீ வாங்கிக்கிறியாமா? நானா? அது அது அவளுக்கா? ஐயோ, அவ ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினாலே என்கிட்ட அந்த பீத்துவா. இதுல இவ்வளவு பெரிய மேக்கப் பாக்ஸ் அவ கையில தூக்கி கொடுத்தா டெய்லியும் என்கிட்ட காட்டி காட்டி என்ன வெறுப்பேத்தியே சாவடிப்பாளே. அந்த தண்டனையை நான் அனுபவிக்க தயாரா இல்ல. இது நடக்காது, நடக்கவும் கூடாது. ஒண்ணு அந்த மேக்கப் பாக்ஸ் எனக்கு வேணும், இல்ல வாங்கின கடையில திருப்பி கொடுக்கணும். இவளுக்கு கொடுக்க நான் விட மாட்டேன். என்ன நிலா, நீ அந்த மேக்கப் பாக்ஸ் எடுத்துக்கிறியா? ஏன்னா நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். திரும்ப கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல நிறைய பொருள் இருக்கு. இப்படி இருந்தாலும் ஒரு 5-10 வருஷத்துக்கு எந்த பொருளும் வாங்க வேண்டாம். ஏன்னா எல்லா ஐட்டமே அதுல இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். வேணா நீயே எடுத்துக்க, இல்ல நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ வச்சுக்க. ஆமா, என்னத்தை போட்டு திரும்ப கொண்டு போய் கடையில கொடுத்துக்கிட்டு நீயே வச்சுக்க என்ன. ஐயோ, இந்த மாமா சொல்றத பார்த்தா அவ கண்டிப்பா வாங்கிக்கிருவா போல இருக்கே. அவளுக்காக வாங்குறாளோ இல்லையோ, என்கிட்ட காட்டி மினுக்கிறதுக்குனே அவ வாங்குவாளே. இரு நிலா, நான் போய் அந்த மேக்கப் பாக்ஸை தூக்கிட்டு வரேன். டேய், அதெல்லாம் அவளுக்கு ஒண்ணு வேண்டாம். நிலா மேக்கப்லாம் போட மாட்டான், அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அப்படி சொல்லு மாமா. ஏன் மாமா வச்ச? அது எப்படி எனக்கு தராம உனக்கு குடுக்க விடுதுன்னு பாக்குறேன். ஓஹோ, அவெல்லாம் மேக்கப் போட மாட்டாளா? சரி சரி, அத கொஞ்சம் திரும்பி பார்த்து சொல்லு. நான் மேக்கப் போட மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னனா? இல்லடி, உனக்கு மேக்கப்ல போட்டா அழகா இருக்காதுடி. ஏன் சொல்றேன்னா, உனக்கு பால் வெடிக்கிற முகம் பத்தியா, இந்த முகத்துல போய் கண்ட கிரீம் எல்லாம் போட்டா அப்புறம் பிம்பிள்ஸ் எல்லாம் வரும். பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் கண்ணம்லாம் வலிக்கும். உனக்கு வலிச்சா என்னால தாங்கிக்க முடியுமாட்டி. அதுக்கு தான் சொல்றேன். அதெல்லாம் எதுக்குடி? நீ நேச்சுரலாவே ரொம்ப அழகா இருக்க. எனக்கு நீ இப்படி இருக்கிறது தாண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப கூட அழகுல அப்படியே கிப்பேறி போய் நிக்கிறேன்னா பாத்துக்க. யாரும் இல்லாம மட்டும் இருந்தாங்கன்னு நினைச்சுக்கேன், அப்படியே தூக்கி வச்சு முச்சு கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு அழகா இருக்க. நீயே ஒரு அழகு. இந்த அழகுக்கு மேல எதையுமே வச்சு அழகு சேர்க்க முடியாதுடி. நீ இப்படி இருக்கிறது தாண்டி அழகா இருக்கு. அதனால அதெல்லாம் வேண்டாம். சாதா காப்பி ஸ்பெஷல் காப்பின்னு கேட்டுக்கிட்டு என் பின்னாடியே வருவீங்கல்ல, அப்போ வச்சிருக்கேன். இனிமேல் வாழ்க்கையில உங்களுக்கு காஃபியே கிடையாது. காஃபியே கிடையாதா? நான் காஃபி குடிக்காம எப்படி வாழுவேன்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த பக்கத்துல நிக்கானே அந்த எரும மட்டும் போய்தான். அவனு என்னடா மச்சான், ஏண்டா 10 நயா பைசா கூட செலவு பண்ணாம என் குடும்பத்துக்குள்ள சூனியத்தை வச்சுட்டல. அவனு உனக்கு இருக்குடி.
அப்படிதான்டா பண்ணுவேன். அவன் என்னைய மாமான்னு கூப்பிட மாட்டாளாம், இவனை மட்டும் மாமான்னு கூப்பிடுவாளாம். ஒரு வார்த்தையாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனியாடா? உனக்கு இதெல்லாம் தேவைதான். அனுபவி. இளங்காதவன் என்னென்ன வேலைலாம் பாத்துக்கிட்டு நிக்கிறான். பிடிக்கட்டும்டா, வள்ளிட்ட சொல்லி உனக்கு வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணோம், நம்மளுக்கு அது கிடைக்காமலே போயிடும். நமக்குன்னு வாங்கின பொருள் நமக்கு தான் கிடைக்கணும். விட்ட போட்ட வேண்டியதான். மாமா மாமா. மாமாவா? யாரு யாரு என்ன கூப்பிட்டா? மாமா. நீயா மாமான்னு கூப்பிட்ட? ஓ, வீராவை கூப்பிட்டியா? அதான் அவன் வீரா மாமா பக்கத்துலயே நிக்கிறானே. அப்புறம் என்ன? டேய், நடிக்காதடா. அவ உன்னதான் கூப்பிடுறான்னு உனக்கு தெரியாது? அது தெரியுது, நீ கொஞ்சம் மூடு. மாமா, நான் உங்களை தான் கூப்பிட்டேன். சின்ன மாமா, முத்துப்பாண்டி மாமா, உங்களை தான் நான் கூப்பிட்டேன். ஐயோ, நான் போய் உன் மாமா மாமனா? உன் மாமா நான் பக்கத்துல நிக்காம பாரு, வீரா மாமா. இவன் தான் உன் மாமா, நான் யாரோ எவரோ. என்ன போய்லாம் நீ மாமான்னு கூப்பிட கூடுமா? மாமா, சாரி மாமா, இனிமே நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நீயே என் மாமா தான். நீ என்னோட சின்ன மாமா, வீர மாமா என்னோட பெரிய மாமா. டேய், அவளை அள வச்ச உனக்கு கொன்றுவோம் பாத்துக்க. அப்போ நான் உனக்கு சின்ன மாமான்னு சொல்லுத? ஆமா, நீங்க என்னோட சின்ன மாமா, அப்புறம் செல்ல மாமா, தங்க மாமா, எல்லா மாமாவும் நீங்க தான். ஓ, அப்படி வர. சரி சரி, அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா அந்த மேக்கப் பாக்ஸ் உனக்கு தான். அப்படியா? சரி சரி, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் கரெக்டா பதில் சொல்லிடுவேன். ஆனா அந்த மேக்கப் பாக்ஸ் எனக்கு தந்துடணும். அதெல்லாம் உனக்கு தந்துருவேன். நான் கேட்கிற கேள்வி மட்டும் கரெக்டா பதில் சொல்லு. ஏய், அதெல்லாம் என் புள்ள கரெக்டா பதில் சொல்லிடுவா. நீ கேள்வியை மட்டும் கேளு. ஆமாமா, அதெல்லாம் நான் கரெக்டா பதில் சொல்லிடுவேன். சரி, கேக்குறேன். உனக்கு இந்த சின்ன மாமாவை ரொம்ப பிடிக்குமா, இல்ல இந்த பெரிய மாமாவை ரொம்ப பிடிக்குமா? என்ன, ரெண்டு மாமாவுல எனக்கு ரெண்டு மாமாவே பிடிக்கும். இது பதில் இல்லையே. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ரெண்டு பேர்ல உனக்கு எந்த மாமாவை ரொம்ப பிடிக்கும்? அது எப்படி சொல்ல முடியும்? எனக்கு எனக்கு என் வீர மாமாவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களெல்லாம் பிடிக்கும். அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடே. என் செல்ல பிள்ளை, உனக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா? ஆமா, நான் அப்படி உனக்கு என்ன பண்ணிட்டேன்னு உனக்கு எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஆனா இப்போ ஒண்ணு சொல்றேன், நான் எத்தனை குழந்தைங்க பெற்றுக்கிட்டாலும் நீ தான் என்னோட மூத்த பொம்பளை பிள்ளை. நான் உன்னை அப்படித்தான் வச்சு பார்த்துப்பேன். உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்வேன். நான் சம்பாதிக்கிறதுல பங்கு உனக்கு தான். அதுக்கப்புறம் தான் என் பிள்ளைகளுக்கு. என் பாசமா இருக்கட்டும், என் சொத்தா இருக்கட்டும், எல்லாமே மூத்த பிள்ளை உனக்கு தான். உனக்கு அப்புறம் தான் மற்ற பிள்ளைகளுக்கு. என் தங்க பிள்ளை. கேட்டியடி, என் பிள்ளைக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கான். அது என்ன, எனக்கு என்ன இப்பவா தெரியும்? அவ என்னைக்கு உங்களை பார்த்தாலோ அன்னையில இருந்து இதே பாசத்தோட தானே இருக்கா. நீங்க அவளை பொண்ணா பாக்குறதோ, அவ உங்களை அப்பாவா பாக்குறதோ, உங்க பாசத்துக்கு எல்லையே இல்லாமல்ல போய்கிட்டு இருக்கு. இல்லையா, எங்க பாசத்துக்கு யாராலையுமே அணைக்கட்டி எல்லை போட முடியாது. அவ என் பிள்ளை. என் பிள்ளையா மட்டும்தான் நான் பார்ப்பேன். சின்ன மாமா, நீங்க எனக்கு ஒண்ணு மேக்கப் பாக்ஸ் தர வேண்டாம். எனக்கு என் வீரா மாமா மட்டும்தான் பிடிக்கும். என் வீரா மாமா முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசு இல்லை. என் மாமாவுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அதனால நீங்க எனக்கு தர வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்கோங்க. அவன் கிடக்கான் செல்லம், உனக்கு மேக்கப் பாக்ஸ் தானே, அதை விட்டு பெரிய பாக்ஸா நான் உனக்கு வாங்கி தரேன், சரியா? ஏன்டா, ஏன் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, ஏன் உள்ள வந்து குட்டையை குழப்புற? டேய், அவதான் நான் தான் முக்கியம்னு சொல்லிட்டாலே, அப்புறம் என்ன? அதை நீ ஏன் வச்சுக்க? அதை விட சூப்பரா என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். நீ என்ன வாங்கி கொடுக்கணும்? அவ கரெக்டா தானே பதில் சொல்லியிருக்கா. அதனால அந்த மேக்கப் பாக்ஸ் அவளுக்கு தான் சொந்தம். எனக்கு என்ன மாமா சொல்லுதே? ஆமாடி வாலு, நான் இந்த கேள்வி கேட்டா நீ இந்த பதில் தான் சொல்லுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நான் உன்கிட்ட கேட்டேன். ஒருவேளை நீ மாத்தி சொல்லியிருந்தா நான் யோசிச்சிருப்பேன். ஆனா நீ கரெக்டா தானே பதில் சொன்ன. இந்த வீரா பையில தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தானே என்ன பொருள் கொடுத்தாலும் எனக்கு எதுவும் வேண்டாம், என் வீர மாமாவை தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். அப்ப கரெக்டா தானே பதில் சொல்லியிருக்க. அந்த மேக்கப் பாக்ஸ் உனக்கு தான். அப்போ அவ்வளவு பெரிய பாக்ஸ் எனக்கு தானே? ஆமாண்டி வாலு, அவ்வளவு பெரிய பாக்ஸும் உனக்கு மட்டும்தான். நீயே வச்சுக்க, யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஆத்தி, அப்ப 50 மேக்கப் திங்ஸ் எனக்கு மட்டும் தானா? அப்ப டெய்லியும் ஒரு மேக்கப் போடலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நெய் பாலிஷ், லிப்ஸ்டிக்கு, ப்ளஷ். ஆஹா, நினைக்கும் போதே எவ்வளவு சூப்பரா இருக்கியா. ஏற்கனவே நம்ம அழகு, இந்த அழகுக்கு மேல அழகு கூட்டணும்னு நினைச்சுக்க, இன்னும் சூப்பரா இருக்கும். அதுல
அதுலயும் அந்த மேக்கப் போட்டுக்கிட்டு என் ராஜா முன்னாடி போய் நின்னா அப்படியே மயங்கிருவாரு. ஐயோ வெக்கமா இருக்கே. இந்த மேக்கப் பாக்ஸ் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். சரி சரி நேரமாயிட்டு மாப்பிள்ளைங்களா போய் தூங்குங்க. மணி 4 மணி ஆக போகுது பாருங்க. காலையில எந்திரிச்சு நீங்க வேலைக்கு போகணும்ல. போங்க மாப்பிள்ளைங்களா போய் தூங்குங்க. ஏமா நிலா ரூபி வாங்க போய் தூங்கலாம். தூங்கணுமா? ஐயோ நான் மாமா கிட்ட ஒன்று சொல்லணும்னு வந்தனே, அதையும் மறந்துட்டேனே. மாமா என்ன ரூபி? மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை சொல்லலான்னு வந்தேன், அதுக்குள்ள என்னெல்லாமோ நடந்துட்டு. முக்கியமான விஷயமா? என்ன ரூபி? என்ன சொல்லு. அது வந்து அண்ணா ராஜா எதுக்கு 2 பேரும் இப்படி அழுவுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ராஜா மாமா டேய் தம்பிங்களா, அண்ணா